தீ மிதித்தல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இது எதுக்காக பண்றாங்க? இது வந்துமா அந்த அந்த ரேணுகா தேவி வந்து தீயில குதிச்சு தன்னோட கற்ப காப்பாத்திக்கினா பத்தியா, அந்த மாதிரி நான் வாழும் மனிதன் 2 விதமா சொல்லலாம் அது. நான் மனிதன். எனக்கு நியாயமா ஒரு மனுஷனுக்கு காமம், குரோதம், மதம், மாச்சரியம், இடும்பை, அசூயை இந்த மாரி குரோதங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தொலைச்சா நான் மனுஷன் கிடையாது, தெய்வம் ஆயிடுவேன். இல்லைங்களா? இதெல்லாம் நியாயமா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய குணம். அப்ப 2 விதமா சொல்றது. 1 இந்த மாதிரி எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் என்கிட்ட இருக்கக்கூடாது. அப்ப அம்பிகைய நான் தீ மிதிச்சு வழிபாடு பண்றேன். அப்ப என் உடம்புல இருக்க எல்லா கெட்டதும் போயிடணும். அது நோய் உள்பட எல்லாமே போணுன்றதுக்காக ஒரு வழி, ஒரு விதம். அவங்க வந்து மக்கள் செய்யறது. அது வந்து பாருங்க எதை நினைவூட்டும் விதமான அவளே குதிச்சிருக்கா நெருப்புல. நெருப்புல குதிச்சு வெளிய வந்திருக்கா. அதனால அதை நினைவூட்டும் விதம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அக்னியில சேர்க்கிற ஒவ்வொன்னும் பவித்திரமாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் இருக்குமா. அது என்ன அப்படின்னா, எனக்கு நான் மாரியம்மா கிட்ட வேண்டிக்கினேன். அம்மா என் புள்ளைக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள நல்ல வரன் வரணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், பிள்ளை நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கினேன். என் பிள்ளைக்கு 15 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்ல. உன்னோட கடாட்சத்தினால, கருணையினால எனக்கு குழந்தை கிடைக்கணும்னு வேண்டிக்கினேன். என் பிள்ளைக்கு தீராத நோய் இருந்துச்சு. அம்மா உன்னோட ஒரு தயனால என் பிள்ளையினோட நோய் குணமாகணும்னு வேண்டிக்கிறேன். என்னோட வேண்டுதல் பெருசு, யாராலும் நிறைவேத்தி குடுக்க முடியாது. அவ நிறைவேத்தி குடுத்துட்டா. அப்ப என்னுடைய அன்ப அவளுக்கு நான் சொல்லும் பொருட்டு, என்ன நான் வருத்தி தீ மிதிச்சு என்னோட அன்ப உணர்த்துறேன்.